அன்பு வணக்கம் சொந்தங்களே. இது கேரட் பாஸ்தாங்க. கேரட் மசாலா பாஸ்தான்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேரட்டை அப்படியே வதக்கி போடுறனால நறுச்சுன்னுட்ருக்குங்க. அது சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க. என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நறுச்சு அப்படின்னா அது உடனே என் பையன் எடுத்து வச்சுருவேன், சாப்பிட மாட்டேன். ஆனால் இதோட இப்படி வேக போட்டு அதை அரை வேக்காடோட நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் செய்கிறப்பே பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அப்படி செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த கேரட் பாஸ்தா. இந்த தக்காளியை எப்பயும் போல் நீங்கள் அறுத்து போடாதீங்க, மசால் மாதிரி அடித்து போட்டுருங்க. அப்படி அடித்து போடுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நம்ம அடித்து செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலவை நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கிரேவி ஆகி நல்லா ஒரு கொழகொழப்பாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். அது நம்ம மசாலா நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த கேரட்டையும் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அது இதாகி நல்லா மசாலாலாம் சேர்ந்து அதுக்கப்புறம் இதுக்கு லைட்டாக கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம் சொந்தங்களே.